ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக்கான சூப்பர்வான கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மார்னிங் இதை ரீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் ரீட் பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே எந்தூசியாசமாக இருந்தது. அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கொஷினை நீங்களுமே ரீட் பண்ணும் போதுலையோ இல்லை படிக்கும் போதுலையோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கார்ல் ராஜர்ஸ் தியரி ஆஃப் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சன். ஸோ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கார்ல் ராஜர்ஸ் அப்படிங்கிறவங்களை பற்றி பார்க்கலாம். அவங்க அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவங்க ஒரு அப்ரோச் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா பர்சன் சென்டர்டு சைக்கோதெரப்பி. ஸோ இந்த அப்ரோச் மூலமா இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க அதிகமாக எம்பத்தி பற்றியும் ஒரு பர்சன் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறையாவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கார்ல் ராஜர்ஸ் considers that every individual has the potential to fulfill his life goals and ambitions. எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்குமே அவங்க லைஃபோட கோல்ஸையும் ஆம்பிஷன்ஸையும் தானாகவே அச்சீவ் பண்ணுறதுக்கான தைரியம் பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ யாருமே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கவே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டிலேயே நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். எருமாட்டில் மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர வேலையே பார்க்க மாட்டாங்க. அவங்கள பின்னாடி இருந்து அம்மா புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி செய்யவே தேவையில்லைங்கிறாங்க. பை நேச்சரே எவ்ரி சைல்டு ஹேஸ் த இன்ஸ்டிங் டு வின். ஸோ எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு தேவையான கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. நம்ம சின்ன ஒரு ரிமைண்டர் மட்டும்தான் கொடுக்கணுமே ஒழிய பின்னாடி இருந்து எக்ஸ்டர்னலா எப்பவுமே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. பிகாஸ் தே ஹாவ் தேர் ஓன் திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது பேர் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அப்படி இருக்கிற பீப்புளை செல்ஃப் ஆக்சுவலைஸ்டு பீப்புள்னு சொல்றாங்க. தனக்கு என்ன தேவை, தான் அதுக்கு என்ன செய்யணுங்கிறத தானே உணர்ந்திருக்கிறது. ஆக்டிங் வித்தவுட் எனி கம்பல்ஷன் ஆர் ப்ரெஷர், தட் இஸ் ஆக்டிங் ஆன் தேர் ஓன் வொலிஷன் அண்ட் பர்சனல் சாய்ஸ். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் செய்ய போறேன், நான் இதை இப்படிதான் செய்ய போறேன், இதுதான் என்னோட வே அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு போறவங்க தான் செல்ஃப் ஆக்சுவலைஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களை ஐடியல் பர்சன்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் மென்னு கூட சொல்லலாம் நம்ம. கார்ல் ராஜர்ஸ் தியரி ஆஃப் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சன் நான் சொல்லும் போதுல நம்மளுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கணும். ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சன் அப்படிங்கும் போதுல முழுமையான ஒரு மனிதன் கிட்டக்க எப்படி ஒரு செயல்பாடு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முழுமையான மனிதன்னா யாரு? தன்னை உணர்ந்து தானே செயல்படுற ஒரு மனிதனா தான் இருக்க முடியும். அவங்க கிட்டக்க ஒரு 5 குணாதிசயத்தை கார்ல் ராஜர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த 5ஐயும் நம்ம கூட டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஓப்பன் டு எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா எக்ஸிஸ்டென்ஷியல் அவுட்லுக் இன் லைஃப். தேர்ட் ஒன் ட்ரஸ்ட் ஃபீலிங்ஸ். ஃபோர்த் ஒன் கிரியேட்டிவிட்டி. ஃபிஃப்த் ஒன் ஃபுல்ஃபில்ட் லைஃப். ஸோ இந்த 5 டாபிக்ஸை பற்றி தான் இந்த கொஷினில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு தடவை இந்த கொஷினை ரீட் பண்ணும் போதுலையும். சரி வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சன் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எமோஷன்ஸை ஈக்குவலாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்பயுமே நெகட்டிவ் சைடை பார்த்தாலுமே அதுல ஃபீல் ஆனாலுமே அப்செட் ஆனாலுமே புஷ்பேக் ஆகி பாசிட்டிவ்க்கு வர்றவங்க தான் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சன் சொல்றாங்க. ஏன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ல ராங் திங்ஸ் நடக்கும். ராங் திங்ஸ் நடந்தாலும் நம்ம ரைட் திங்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஏன்னா ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதை அப்ளை பண்றவங்க தான் செல்ஃப் ஆக்சுவலைஸ்டு பீப்புள். வென் தேர் ஓவர்வெல்ம்டு with negative feelings, they try to change them into positive feelings. They accept failure. ஆமா நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், ஆனா இதோட ஸ்டாப் பண்ண மாட்டேன், நெக்ஸ்ட் லெவலுக்கு போவேன் அப்படிங்கறத ஓப்பன் டு எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எக்ஸிஸ்டென்ஷியல் அவுட்லுக் இன் லைஃப். They are in touch with different experiences as they occur in life and avoid prejudging or preconceptions. எனக்கு இது வராது, நான் இதை செய்ய மாட்டேன், இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ப்ரீ ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு செஞ்சுதான் பாக்குறேனே, என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே, ட்ரை பண்ணி தான் பாக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் லவர்ஸ். ஸோ
ஃபெயிலியர் ஆர் சக்சஸ் நான் ட்ரை பண்ணி தான் பாக்குறேன்னு நினைக்கிறவங்க தான் அந்த பிசினஸ் பீப்புளா இருப்பாங்க. ஏன்னா நம்ம எம்ப்ளாயியா இருக்கும் போதுல ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. வேற பிசினஸ்க்குன்னு போகும்போதுல கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும்னு தெரிஞ்சே ஃபேஸ் பண்றவங்க தான் பிசினஸ் பீப்புள். லிவிங் ஃபார் த மொமெண்ட், இந்த மொமெண்ட்ல நான் ஹாப்பியா இருக்கேன், எனக்கு பிடிச்சதை செய்யறேங்கிறதுக்காக செய்யறது. ஓகே. தேர்ட் ஒன், ட்ரஸ்ட் ஃபீலிங்ஸ். இந்த இது வந்து எப்படின்னா ஃபீலிங்ஸ், இன்ஸ்டிங்ஸ் அண்ட் கட் ரியாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு விஷயம் செய்வோம், அந்த விஷயம் கண்டிப்பா கரெக்டா தான் வரும்னு நம்மளுக்கே ஒரு உணர்வு தோணும் இல்லையா? நம்ம ஒரு விஷயம் செய்வோம், இல்ல இது ஒர்க் ஆகாது, அவங்க சொல்றாங்கிறதுக்காக செய்யறோம் அப்படின்னு சில நேரம் தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்க வீட்டுல இருப்போம், வேலைக்கு யாராவது போயிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு சரியா நடக்கல அப்படிங்கிறது மட்டும் தெரியும் நம்மளுக்கு. ஆனா என்ன நடக்கல, எதுவுமே போன்ல கேட்டிருக்க மாட்டோம். ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டிங், ஒரு ஃபீல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்மள நாமே ட்ரஸ்ட் பண்றது, நம்ம ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கறது. நீ கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கன்னு உன் மனசு சொல்லும் போதுல நீ போறது, இல்ல கரெக்டா போல ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லும் போதுல நீ ஸ்டாப் பண்றது, மித்தவங்களுக்காக ஆக்ட் பண்ணாம இருக்கிறது. ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் டு த வே. Believing one's own decisions are the right ones and trust with confidence. Okay. Fourth one, creativity. Creative thinking and risk taking. So எல்லாரும் ஒரே வழியில போனா அந்த ஆட்டு மந்தையோட ஆட்டு மந்தையா போகாம தனக்குன்னு ஒரு வே கிரியேட் பண்ணி அதுல என்னென்னலாம் ரிஸ்க் எடுத்து செய்யலாம். ஓகேவா? பிசினஸ்ல ரிஸ்க் எடுக்காம எந்த ஒரு பிசினஸையும் மேல கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சேம் வே ஒரு ஃபுல்லி ஆக்சுவலைஸ்டு பீப்புள், ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சனா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கணும். அதுல வந்து நம்ம வந்து ஃபால் பேக் ஆனாலும் நம்ம புஷ் பேக் ஆகி மேல வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. a person does not play safe ஆல் த டைம். சேஃப் கேம் விளாடுவாங்க சொல்லுவாங்களா? ஆமா, எல்லாத்துக்கிட்டையும் ஆமா சாமி போட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அதான் பிளேயிங் சேஃப். ஸோ அந்த மாதிரி இல்லாம கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு, அப்புறம் அதனால வர கான்சிக்வன்சஸையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கிறவங்க தான் செல்ஃப் ஆக்சுவலைஸ்ட் பீப்புள். ஓகேவா? This involves the ability to adjust and change and seek new experiences. ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போறோம், அது வந்து கொஞ்சம் தப்பா இருக்குது, அப்பா அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து எந்த இடத்துல தப்பாச்சோ அதை சேஞ்ச் பண்ணி திரும்ப அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போறது. ஓகேவா? நெக்ஸ்ட், fulfilled life. A fully functioning person is happy and satisfied with life. ஸோ ஃபுல்லி ஃபங்க்ஷனிங்காக இருந்தால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பெரும்பாலான பேர்கிட்டக்க இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற ஒன்றே இல்லை. பிகாஸ் அதுதான் ப்ராப்ளமே இங்கே. எனக்கு எல்லாமே இருக்கு, நான் கண்டென்டடா தான் இருக்கேன், நான் சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கேன் அப்படிங்கிறது இல்லாததுனால தான் பிரச்சனையே. நம்ம கரெக்டா போறோமா இல்லையா அப்படின்னு செல்ஃப் டவுட் இருக்கிறது தான் ப்ராப்ளமே. இன் பிரீஃப், fully functioning people are well adjusted and emotionally well balanced. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அட்ஜஸ்ட் ஆகுறவங்க, எந்த ஒரு எமோஷனுக்கும் பேலன்ஸ் ஆகுறவங்க. கன்சிடர் லைஃப் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கியூரியஸ். நம்மளுக்கு கொடுத்த வாழ்க்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கியூரியஸாகவும் இருக்குது. ஸோ கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் காட்னு கூட சொல்லலாம். கடவுள் வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணி அவங்களுக்கு கிராட்டிடியூடா ஒரு நன்றி கடன் பட்டவங்களா இருக்கிறவங்க கூட செல்ஃப் ஆக்சுவலைஸ்டு பீப்புள் தான். டு நோ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஆஃபன் சச் பீப்புள் ஆர் ஹை அச்சீவர்ஸ் இன் த சொசைட்டி. ஸோ ஒரு ஞானம் அடைந்த நிலைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம், எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறது தான். சரி, ஃபேஸ் பண்ணி பார்ப்போம், ரிஸ்க் வரதான் செய்யும், அழுகுவோம், கோவம் வரும், நம்ம ஃபால் பேக் ஆகும், நம்மளுக்கு எல்லாமே லாஸ் ஆகும், எல்லாமே விட்டுட்டு போயிடுவாங்க, திரும்பவும் ஸ்டார்ட் அ நியூ லைஃப், கெயின் எவ்ரி திங், திரும்பவும் வந்துகிட்டே தான் இருக்கணும். பிகாஸ் நம்ம ஒரு தடவை சைக்கிள் இருந்து கீழே விழுந்துட்டோங்கிறதுக்காக சைக்கிள் ஓட்டுறதே நிப்பாட்டலை அப்படிங்கிற அந்த வாழ்க்கை லெசனை ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சன். ஸோ இந்த கொஸ்டினை வந்து 10 மார்க்ல வந்தாலும் 5 மார்க்ல வந்தாலும் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல கால் ராஜஸ் பத்தி எழுதிட்டு, அவங்க எம்பத்தி பத்தி பேசினாங்க, பர்சன் சென்டர்ட் சைக்கோதெரப்பி பத்தி பேசினாங்க, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு, ஸோ ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சன்னா யாருன்னு எழுதிட்டு, அவங்களுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த கட் ரியாக்ஷன் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இதை பற்றிலாம் நம்ம எழுதணும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஒரு 10 மார்க்னாலும் சரி 5 மார்க்னாலும் சரி பேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிடலாம். பட் இது வந்து சின்ன கொஷினாக தான் இருக்குது, நம்மளாக தான் எக்ஸ்ட்ராவாக வந்து ரெஃபர் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும்.